Hi foodies, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷெஃப் டிகே. இன்னைக்கு நம்ம உருட்ட போறோம். என்ன ஏன் உருட்ட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் தப்பா நினைக்கிறாங்க? நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கொஞ்ச நாள் தீபாவளி இருந்தோம், நம்ம குலாப் ஜாமுன் உருட்ட போறோம். குழந்தைல இருந்து என்ன சொல்லி சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க, ஸ்வீட்னா குலாப் ஜாமுன் தான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் எல்லாமே ஸ்வீட்னா நிறைய பேர் வீட்டில் தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்வீட்டு, அது ஹார்டாக வருதோ சாஃப்டாக வருதோ குலாப் ஜாமுன் பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கெட் டுகெதர் வீட்டில் ஏதாவது உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸை வாங்குவாங்க, டக்குன்னு ஒரு குலாப் ஜாமுன் பண்ணுவாங்க, ஸ்வீட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் கோவா ப்ளஸ் வந்து ஃப்ளார் மைதா வச்சு ஒரு சாஃப்டான ரெடிமேடு மிக்ஸில் எதுவுமே இல்லாத நம்மளே ஃப்ளாரையும் கோவா வச்சு எப்படி குலாப் ஜாமுன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு எபிசோட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுகர் சிரப் வைக்க போகிறோம். முக்கியமாக வந்து குலாப் ஜாமுனால சர்க்கரை தண்ணி தான். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரசகுல்லாவோட சர்க்கரை பாகோட தன்மை ஒரு மாதிரி இருக்கும், குலாப் ஜாமுன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்டிர் பண்ணணும். நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு இருக்கு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக வந்து கடைசியிலேயே ஆட் பண்ணலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது, தைக்கட்டும். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கனானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். மீன்வைல் நம்ம என்ன பண்ணிடலாம், குலாப் ஜாமுன் வந்து டோ பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உருட்டணும். இப்போ உருட்டுறோம் பார். பார்த்தீங்கன்னா கோவா யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ரேஷியோ மேட்டர்ஸ் லாட். எப்படி குலாப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும்னா நீங்கள் அந்த கேல்குலேஷனில் வந்து கரெக்டாக இருக்கும். பிஞ்ச் ஆஃப் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக போடுறேன், காப்பி சோடா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். குலாப் ஜாமுன் மிக்ஸிலையும் கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் போடுறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஏலக்காய் தூள் போடணும்னு அவசியம் இல்லை. இல்லை கொஞ்சமாக வாட்டர் நான் தெளிச்சுக்கிறேன். இப்போ சுகர் சிரப் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. கொஞ்சமாக நான் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா திக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். எடுத்து இந்த பவுல் ஊற்றிடுறேன் ஜீராவை. ஸோ ஆயில் கடாயை ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீராவில் ஜஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்களாம் வந்து கோவா மைதா வாங்கி வீட்டில் பண்ணுறதுக்கு அச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பண்ண வராதுங்கிற ஏன்னா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொபோர்ஷனல் ரேஷியோ வராது. முக்கியமாக பண்ணிவிட்டு ப்ராப்பராக நான் வந்து பண்ணிட்டேன், இல்லை ரெடிமேடாக கடையில் வாங்கி பண்ணிட்டேன், ஆனால் உருட்டும் போது ஒழுங்காக உருட்ட மாட்டேன். ஏன்னா டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை வந்து நம்ம டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சாஃப்டாக நீங்கள் ரோல் பண்ணிங்கனாலே நல்லா சின்னதாக ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் மாதிரி வந்துடும். பாருங்கள், எங்கேயுமே வந்து கிராக்ஸே இல்லை. ஸோ அந்த கிராக்ஸ் இல்லாத இருக்கும்போது தான் வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து இதோட குக்கட் இன் லோ ஃப்ளேம். ஸோ ஹை ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா உள்ளே வந்து கோவா குக் ஆகாது. இந்த குலாப் ஜாமுன் நல்லா கோல்டன் ப்ரௌன் பார்த்தா செம்ம டெம்டிங்காக இருக்குது. எனக்கே வந்து சாப்பிடணும் போல ஃபீல் ஆகுது.
செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள், ஒன்றுமே லைட்டாக கூட உடையில, ஒரு சின்ன கிராக்டரும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்குது பாருங்கள். குலாப் ஜாமுன் எல்லாம் குக் ஆகிடுச்சு. அதெல்லாம் சரி, நான் தனியாக எடுத்துடுறேன். இல்லை கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதனால் நான் இந்த டிஷ்யூ பேப்பரில் போடுறேன். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீராவில் போட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணதை எடுத்து ஜீராவில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப். இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.